ஸ்டூடெண்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் நவம்பர் 2018 ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் கேட்ட சிஏ ஃபைனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்தியஸ் 109 கேட்ட கேள்வி தான் நம்ம பார்க்க போகிறோம். Ninevi Limited granted 120 lakh to OLD Limited for 5 years at 10% per annum, which is treasury bond yield of equivalent maturity. But the incremental borrowing rate of OLD Limited is 20%. In this case, the loan is granted to OLD Limited at below market rate of interest. India is 109 requires that the financial assets or financial liabilities used to be measured at fair value at the initial recognition. Should the transaction price be treated as fair value? If not, find the fair value. What is the accounting treatment of the differences between transactions price and fair value on initial recognition of books of NAV Limited? அப்போ கேள்வி கிளியராக கேட்டாங்க. அதாவது NAV லிமிட் வந்து ஒரு 120 லட்சத்தை வந்து OLD லிமிட்டெடுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு 10% கொடுக்குது. ஆனால் மார்க்கெட் ரேட்டில் வந்து 12% இருக்குது. அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய 10%ல் இவங்க கன்சிடர் பண்ணுறது வந்து ஃபேர் வேல்யூவா இல்லையா, இல்லை ஃபேர் வேல்யூ ரெகக்னிஷன் பண்ணால் NAV லிமிட்டட் எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க கிராண்ட் பண்ணுறாங்கன்னும் போது இவங்க தான் ஃபினான்ஷியல் அசட்டாக கன்சிடர் பண்ணணும். அப்போ NAV லிமிட்டடுக்கு இது வந்து ஃபினான்ஷியல் அசட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம எல்லாமே CFADEL ஃபார்மெட் தான், CFDEL ஃபார்மெட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ எவ்வளோ வந்துச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 120 lakh. ஃபேர் வேல்யூ 120 lakh மைனஸ் மார்க்கெட் ரேட் எடுத்து நம்ம போடுவோம். அதான் டிஃபரன்ஸாக வந்து நிற்கும். ஈன்றது வந்து எக்விட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, இங்கே வந்து 12%. அப்புறம் லோன் அமோர்டைசேஷன் டேபிள் நம்ம போட்டும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ ரெகக்னைஸ் பண்ணுறதுன்னு கிடைச்சிடும். ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம போக போகிறோம். இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். லிசன் 1 by 1. ஸோ அவங்க வந்து இங்கே கொடுத்தாச்சு. அப்போ இனிஷியல் ரெகக்னைசேஷன் இந்த புக்ஸ் ஆஃப் யார் புக்கில் போகணும், NAV லிமிட் தான். இப்போ NAV லிமிட்டில் நம்ம போகணும். NAV லிமிட் வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் என்ன வரணும், இனிஷியல் ரெகக்னைசேஷன் தான். பேசிக் மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%, ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்போ 2% டிஃபரன்ஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போ எத்தனை வருஷத்துல திருப்பி சொல்கிறாங்க, 5 இயர்ஸ். இப்போ 5 இயர்ஸுக்கு ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 5 இயர்ஸுக்கு நம்ம இவங்க டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போட்டிருப்பாங்க. அப்போ நல்லா கவனிக்கிற இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல வராங்க, which is treasury bond yield equal maturity, but the incremental borrowing rate OLD Limited is 12%. In this case, loan is granted OLD Limited at below market price. அப்போ LAV Limited granted loan 120 lakh to OLD Limited for 5 years and 10% per annum, which is treasury bond yield equivalent maturity. அப்போ இந்த கிராண்ட் லோன் கொடுத்ததுக்கப்புறம் வருஷம் அவங்க ஈக்குவல் ரீபேமெண்ட் பண்ணலை. ஆனால் 5 வருஷம் கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க அந்த 120 லட்சத்தை திருப்பி கொடுத்தாங்க. அப்போ அது வரைக்கும் வட்டி இருக்குது என்பது முக்கியமான விஷயம். இப்போ எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ தான் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா மாதம் அவங்க வட்டி கண்டிச்சிருது 10%. சார் 12% போடணும் அப்படின்னா 12% மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இவங்க அவங்களுக்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு கேள்வி. அப்போ 12 lakh 1 2 3 4 5. ஸோ 5 இயர்ஸுக்கு வந்து அவங்க ஈக்குவலானதான் இன்ட்ரெஸ்ட் தான் வாங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ப்ளஸ் கடைசி வருஷத்தில் ஒரு 120 ரீபேமெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ இங்கே நீங்கள் அவனே டேபிளில் கொடுத்தான், ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர்னும் போது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயருக்கு, ஃபோர்த் இயருக்கு, ஃபிஃப்த் இயருக்குன்றதை வந்து எல்லாமே அவனே கொடுத்துட்டான் எக்ஸாக்டாக. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து 111288 வரும். இது 120. ஸோ 8.712 இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஃபேர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 111. ஃபேர் வேல்யூ வந்து 111. அதான் நம்ம ரெகக்னைஸ் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அப்போ நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், ஜேர்னல் என்ட்ரி என்னவா இருந்திருக்கும், இனிஷியல் ரெகக்னைசேஷன் அன்னைக்கு இவங்க தான் பணம் தராங்க. அப்போ ஃபினான்ஷியல் அசெட் அக்கௌண்ட்டு டெட்டார் டு கேஷ் ஆர் பேங்க் வந்து 120 lakh. ஸோ வாட் இஸ் டிஃப்ரென்ஸு 8.72.
இல்லைங்களா? இப்போ ஃபினான்ஷியல் ரெக்கக்னைஸ் பண்ணுறது வந்து 111.288. இந்த டிஃபரன்ஸ் என்னவா அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்குறாங்க, அவங்க சப்சிடி தராங்களா, யாருக்கு தராங்க அப்படின்னு கேட்டேன். பார்த்தீங்கன்னா லோன் டு ஓஎல்டி, அப்போ இது ஃபினான்ஷியல் அசட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சார், இது பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கொண்டு வரும். ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈக்குவிட்டி கம்பௌண்ட் எதுவுமே கிடையாது, அதனால புரிஞ்சுக்கணும். அப்போ அக்கௌண்ட் ட்ரீட்மெண்ட் பிரகாரம் வந்து சின்ஸ் ஃபேர் வேல்யூ இஸ் டிட்டர்மெண்ட் யூசிங் அபவ் மார்க்கெட் ரேட் 12%, the difference shall be recognized in P&L account. ஏன் P&L அக்கௌண்ட்டை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதான் கேள்வி, முக்கியமான கேள்வி. சார் அங்கெல்லாம் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ஈக்குவிட்டிஸ்லாம் வச்சுங்க, இல்லை இது வந்து முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்ட் நான் தரப்போகிறேன்னு தான் சொல்கிறேன். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாவே அவன் இன்ட்ரெஸ்ட் தரேன்னு நம்ம சொல்கிறான் இல்லைங்களா? அப்போ எனக்கு வந்து மார்க்கெட் ரேட்டை விட நான் குறைவாக கொடுக்குறேன். இந்த கம்பெனிக்கு எனக்கும் இந்த பெரிய ரிலேஷன்ஷிப் இல்லாதனால அது வந்து பிஎன்ல கொண்டு வைக்கணும். ஏன்னா எனக்கு வந்து மார்க்கெட் ரேட்டை விட நான் குறைவாக கொடுக்குறேன். ஏன் நீங்கள் குறைவாக கொடுக்குறீங்க, உங்கள் கம்பெனிக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு பார்த்தா, ஏன்னா என்ஏவலுக்கு கிராண்ட் லோன் டு வேர்ல்டு லிமிடெட் தான் சொல்கிறாங்க. அது சிஸ்டர் கன்சர்னா இல்லை சப்சிடரியா எதுவுமே சொல்லலை. அப்படின்னும் பொழுது எனக்கு அது லாஸ் தான். ஸோ நான் வெளியே கொடுத்துருந்தா எனக்கு இவ்வளோ வட்டி கிடைச்சிருக்கும், அந்த வட்டி எனக்கு இப்போ லாஸ் தான்றது புரிஞ்சிச்சு. ஸோ டிரான்சாக்ஷன் ப்ரைஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபேர் ப்ரைஸ். ஃபேர் வேல்யூ ப்ளஸ் ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கு. டிஃப்ரென்ஸ் வந்து டே ஒன் லாஸ்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சப்சிக்யூட் மெஷர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 12% போகணும். சப்சிக்யூட் மெஷர்மெண்ட் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, 111.28க்கு 12% போடுவேன் எஃபெக்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. கூப்பன் ரிசீவ் வந்து ஆக்சுவலாக 12 தான். அப்போ நான் என்ன செய்வேன்னா, இந்த கான்செப்ட் போடணும்ல பாருங்கள், 111.28க்கு நான் வந்து 12% போட்டேன்னா, 111.28க்கு நான் வந்து 12% போட்டேன் அப்படின்னா எவ்வளோ தான் வந்து நிற்கும், 13. ஆக்சுவலாக 13 12 ரூபா கொடுத்தேன், மிச்சம் 1.3 தான் டிஃப்ரென்ஸு, ப்ளஸ்ஸு என்னுடைய 12. நல்லா கவனிச்சுங்க, நல்லா பண்ணி 111.28 இன்ட்டு 12% இன்ட்ரெஸ்ட்டு நான் கூட்டினா 111.288 மைனஸ் 12 அது போட்டால் 112.643. இதுதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் கேரிங் அமௌண்ட் க்ளோசிங் இருக்கும். அப்போ நான் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நான் ரெக்கக்னைஸ் பண்ணணுமான்னு கேட்டால் எஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் நான் ஒருத்தன் வாங்கும் போது நான் இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பிஎன்ல கொண்டு ரெக்கக்னைஸ் செய்யப்படுவது 12% ப்ளஸ் ஓப்பனிங் அமௌண்ட். இப்போ கேஷ் ரெசிப்ட் 12 லட்சம் மட்டும்தான். இப்போ எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து லோன் அமௌண்ட்டுக்குள்ளே ஆட் ஆகும். 5th இயரில் கேரிங் அமௌண்ட் 1 பிரின்சிபல் ரிசீவ் ஆகுன்றதா அந்த கணக்கு. இப்போ ஜேர்னல் இது 2020 வந்துருச்சு, 120 வந்துடும். 5th இயரில் கரெக்டாக போட்டால் வந்துடும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ஜேர்னல் எப்படி போட்டிருந்து பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் எனக்கு 12 லட்ச ரூபா வந்துடும், இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13, மிச்சக்கூடிய வந்து என்ன அட்ஜஸ்ட் ஆகிருன்னு பார்த்தா லோன். இந்த லோன் டு ஓஎல்டில் என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் ஆகிருக்காங்க. இது வரைக்கும் இதே மாதிரி தான் 15 வருஷம் வரைக்கும் நம்ம போட்டு வரோம். அல்டிமேட் லாஜிக் என்னன்னா, டே 1 வந்து 8. இது இன்ட்ரெஸ்ட் ஆல்வைஸ் 12% போடும், கேரிங் அமௌண்ட் கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகும், ஃபைனலாக 120 போயிடும். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சொன்னேன். இது சிஏ ஃபைனலில் கேட்டது. கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க நான் உங்களுக்கு தரோம்.